வணக்கம் நண்பர்களே. டெல்லியில 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சியை பிடிச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து தான் இந்தியா முழுவதும் எல்லா கட்சிகளும் பின்பற்ற தொடங்கியிருக்காங்க. அதற்கு பலனா பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சது திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து தான். இன்னைக்கு 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில பாஜக ஆட்சியை பிடிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி தான். இலவசத்தை அறிவிச்சாதான் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு அதுக்கு முன் உதாரணமா இந்த திராவிட மாடல் ஆட்சியை தான் நம்ம எல்லாரும் சொல்ல முடியும். இதை தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிச்சாங்க. இந்த இலவசத்தை 500க்கும் 1000க்கும் 100 யூனிட் இலவசத்துக்கும், டிவிக்கும், மிக்சிக்கும், கிரைண்டருக்கும், மின்விசிறிக்கும் இந்த இப்படி இலவசத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிச்சதன் விளைவு இன்னைக்கு இந்தியா முழுவதும் எல்லா கட்சிகளும் இந்த இலவசங்களை வாரி 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 வழங்குறாங்க. இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, திராவிட மாடலை யாருமே குறை சொல்ல முடியாதுங்க. இந்தியாவில் எல்லா கட்சியும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்கி தான் ஒரு மாநிலத்தோட நிதியை சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிட மாடல். இப்ப இந்தியா முழுவதும் என்ன ஆகும்? எல்லா மாநிலங்களும் என்ன ஆகும்னாக்க, கடன் வாங்கி தான் இந்த இலவசங்களை நிறைவேற்ற முடியும்ன்ற சூழ்நிலை உருவாகும். அப்ப எல்லாருமே கடன்ல சமமான நிலையில இருப்பாங்க. அப்ப இந்தியாவிலேயே முதன்மையா தமிழ்நாடு தான் கடன் வாங்குறதுல முதலிடத்துல இருக்கு அப்படின்னு அந்த பேரு போயிரும் பாருங்க. அப்ப இதற்கு யாரு முக்கிய காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் தான் அதுக்கு காரணம். ஏன்னா இலவசத்தினால நமக்கு என்னெல்லாம் பாதிப்படைய போகுது அப்படின்னு தெரியாமையே இன்னும் மக்கள் இருப்பதற்கு காரணம் தான். இப்போ இலவசத்தை நம்ம வாங்கினா என்ன ஆக போகுது அப்படின்னாக்க, இந்த கட்சிகள் என்ன செய்யும்? நம்ம வாங்குற எல்லா பொருள்களையும் வரியை உயர்த்தும். எல்லாத்துலேயும் வீட்டு வரியா இருக்கலாம், தண்ணி வரியா இருக்கலாம், மின் கட்டணமா இருக்கலாம், பால் விலையா இருக்கலாம், காய்கறி விலையா இருக்கலாம். நம்ம எல்லா பொருள்லையும் வரியை உயர்த்தும் போது என்ன ஆகும்னாக்க, அந்த சுமையும் மக்கள் தான். இந்த மக்கள் அறியாமையிலே இருக்காங்க இன்னும். அதுதான் வருத்தத்துக்குரியது. இன்னைக்கு தங்கம் 62,000 வந்ததுக்கு காரணமும் இந்த இலவசங்கள் தான்.